ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணிக்கு மீன் கொடுத்தாங்க இல்லையா அந்த பொண்ணு, அவங்க கோவிலில் ராணிக்கு உதவியாக இருந்துகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா சாவித்திரிக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிற அந்த பாய் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கோவிலுக்கு ஒரு லேடி மாதிரி நேராக மயக்கி விழுந்துடுறாங்க. இது பார்த்து அந்த மீன் கொடுத்த பொண்ணு ஓடி போய் ஐயோ அம்மா எழுந்துறீங்க அப்படின்னும் போது பார்த்தா அந்த பாய் இது பார்த்து அந்த பொண்ணு செம அதிர்ச்சியாகிறாங்க. ஏய் நீ அப்படின்னும் போது அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு மாய மந்திரம் பண்ணி அந்த பொண்ணை அங்கேருந்து மறைச்சிடுறா. அதுக்கப்புறமா ரொம்ப மோசமாக சிரிச்சுட்டு நம்ம ராணி வேற மண்டி போட்டு கோவிலை வளம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேண்டுதலை தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ராணி போகிற வழியில் கல் முள் அதே மாதிரி உப்பெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இருந்தாலும் ராணி ஓ நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் அந்த தசாவதானியோட அந்த சிகப்பை எடுத்தா மட்டும்தான் ஜார்ஜினியாவை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னுட்டு உடனே நம்ம ராணி உடம்புல இருந்து அந்த முள்ளு குத்துனதால ரத்தம் வந்துடுது. அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குப்பில போட்டுட்டு நேரா சாவித்திரி கேங் கிட்ட வராங்க. இந்த பக்கம் தமனா வேற உணர்ச்சி இல்லாம கிடக்குறாங்க. ஏன்னா ஜார்ஜினியா வந்தா மட்டும்தான் தமனாவுக்கு உயிர் கிடைக்கும். அங்க பார்த்தோம்னா சாவித்திரி கேங்லாம் என்னாச்சு, ஆமா எடுத்துட்டீங்களா அப்படின்னதும் ஆமா இது சாதாரண சிகப்பு கிடையாது, அந்த தசாவதானியோட சிகப்பு, அதனால இதை எப்படியாச்சும் நம்ம ஜார்ஜினியா இருக்கிற வடக்கு திசையில தெளிச்சு விட்டோம்னா கண்டிப்பா தமனாவுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜார்ஜினியா இருக்கிற ரூமில் போய் வடக்கு திசையில என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த தசாவதானியோட அந்த சிகப்பை தெளிச்சு விடுறாங்க. பார்த்தோம்னா ஜார்ஜினியா மறுபடியும் வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம தமனா உடம்புக்குள்ள போயிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா தமனாவை பார்த்த சாவித்திரிக்கு மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜினியா வந்துட்டா இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு பெரிய வரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன், எனக்காக தமனா இவ்வளவு தியாகம் எல்லாம் பண்றா, இப்படிப்பட்டவளுக்கு அவ ஆசையை நான் நிறைவேற்றியே தீருவேன், அந்த ராணி கதையை நான் எப்படியாச்சும் முடிச்சே ஆகுவா அப்படின்னு சொல்லி ஜார்ஜினியா உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாவித்திரிக்கு அந்த ராணி போய் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட விடைக்கான கேள்வி கண்டிப்பா கிடைச்சிரும், நீதான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னதோ கவலைப்படாதீங்க, அதான் தமனாவுக்கு உயிர் வந்துருச்சுல, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, முதல்ல அந்த ராணி கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த பொம்மி கதையை முடிச்சு நான் தமனா ஆசையை நிறைவேற்றுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜார்ஜினியா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணி ரொம்ப கஷ்டப்பட்டு கோவில வலம் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த சிவபெருமானி அந்த இடத்துல நம்ம ராணிக்காக இறக்கம் உடனே வழியில இருந்த முள்ளு உப்பு எல்லாத்தையுமே நீக்கிடுறாங்க. எங்க பார்த்தோம்னா ராணி ரொம்ப கஷ்டப்பட்டு கோவில வலம் முடிச்சிடுறாங்க.